வணக்கம், வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இன்னைக்கு வீடியோவில் வீட்டில் இருக்கிற அன்யூஸ்டு உடன் டாய் பாக்ஸ்லேருந்து ஷைனி, கிளிட்டரி அண்ட் கலர்ஃபுல்லான ஜுவல் பாக்ஸாக வித் நேமோட எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது கேர்ளோட பர்த்டே பார்ட்டினா இது மாதிரி கலர்ஃபுல்லாக பாக்ஸ் செஞ்சு அதில் ஜுவல் வச்சு கிஃப்ட் பண்ணலாம். ஸோ அந்த கேர்ளோட நேம் இந்த பாக்ஸில் இருக்கிறதால இந்த ஜுவல் பாக்ஸ் ரொம்பவே பிடிக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம். என்கிட்ட இருந்த ஓல்டு அன்யூஸ்டு டாய் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி இல்லாட்டி எனி உடன் பாக்ஸ் ஆர் ஈவன் கார்ட்போர்ட் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் ஒயிட் அக்ரிலிக்கால பெயிண்ட் பண்ணலாம். பாக்ஸ் அண்ட் பாக்ஸோட லிட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒயிட் பெயிண்ட் பண்ணி ட்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லிட்டை மட்டும் ரெசினால டிசைன் பண்ணலாம். அதுக்கு மோல்ட் ரிலீஸ் டேப்பை எடுத்துக்கலாம். இந்த டேப்பை ஸ்டிக்கில் நல்லா ரேப் பண்ணி 4 சைட்ஸ்லையும் க்ளூ பண்ணலாம். இப்படி பண்ணுறதால ரெசின் வெளில போகாமல் பார்த்துக்கலாம். ப்ளஸ் ஒன்ஸ் இப்பாக்சி ரெசின் க்யூர் ஆன பிறகு ஈஸியாக இந்த ஸ்டிக்கை அன்மோல்ட் பண்ண முடியும். இப்போ ஜுவல் பாக்ஸ் லிட்ல இப்பாக்சி ரெசின் போர் பண்ணலாம். ரெசின் மிக்ஸ் பண்ணுறப்ப நல்ல வென்டிலேட்டடான ஏரியாவாக சூஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் சேஃப்டி கிளாஸ் அண்ட் க்ளவுஸை வியர் பண்ணிக்கோங்க. நான் ஆர்ட் இப்பாக்சி ரெசின் யூஸ் பண்ணுறேன். இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி ரெசின் அண்ட் ஹார்ட்னர் 3:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இந்த இப்பாக்சி ரெசின் அண்ட் ஹார்ட்னரை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதில் ஓரளவுக்கு பபிள்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸ்டில் பபிள்ஸ் இருந்ததுன்னா பியூட்டேன் டார்ச் யூஸ் பண்ணி பிரேக் பண்ணலாம். உங்கள்கிட்ட இந்த பியூட்டேன் டார்ச் இல்லைன்னா ஹாட் வாட்டரில் இந்த மிக்சிங் கப்பை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லா பபிள்ஸும் ஓரத்தில் கலெக்ட் ஆகிடும். அதை ஸ்டிக்கால் ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ரெசின் நல்லா கிளியராக இருக்குது. இப்போ இந்த ரெசினை ஜுவல் பாக்ஸ் லிட்ல போர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் ரெசின், ஆல்கஹால் இங்க், ப்ளூ, பிங்க் அண்ட் கோல்ட் கலரை ஆட் பண்ணிவிட்டு ஹீட் கன் ஆர் இதை மாதிரி ஸ்ட்ராவால் ப்ளோ பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டிசைனை மேக் பண்ணுங்கள். இந்த ஆல்கஹால் இங்க் இப்படி தான் ஃபஸ்ட்டு லைட்டாக இருக்குது. ஒரு 2 to 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த கலர் நல்லா டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிடுது. நம்ம ஆட் பண்ண எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படி நல்லா ஷேக் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனை எடுத்துகிட்டு வரலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ளூ, டீல் ப்ளூ அண்ட் பர்பிள் கோல்டு லைனோட ஒரு ரேண்டம் டிசைன் வந்திருக்கு. இந்த ரெசின் ஒர்க் 1 டே நல்லா க்யூர் ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த ஜுவல் பாக்ஸ் யார் யூஸ் பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய நேமோட லெட்டர்ஸை ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு தின் லேயர் ஆஃப் ரெசின் போர் பண்ணலாம். இந்த லேயரும் நல்லா க்யூர் ஆகட்டும். ரெசின் நல்லா க்யூர் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிடலாம்.
அப்புறம் ரெசின் எட்ஜஸ்லாம் சாண்ட் பேப்பரால ஸ்மூத் பண்ணிட்டு அப்புறம் ஒயிட் அக்ரிலிக்கால பெயிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த லிட்டை ஈஸியா மூவ் பண்றதுக்கு ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஆர் எனி ஸ்டிக்கை ரெக்டாங்கிள் ஷேப்ல 4 பீசஸ் கட் பண்ணிட்டு ஒன்று மேல ஒன்று ஸ்டாக் பண்ணி நல்லா ஸ்ட்ராங் க்ளூவால ஸ்டிக் பண்ண பிறகு இந்த லிட் மேல ஸ்டிக் பண்ணலாம். இப்போ இந்த லிட்டை இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி ஈஸியா மூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த லிட்டோட எட்ஜஸ் அப்புறம் ஹேண்டில் ரெசின் எட்ஜ் ஹைலைட்டரால பெயிண்ட் பண்ணலாம். ஜுவல் பாக்ஸ் லிட்டை டிசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஜுவல் பாக்ஸை பண்ணலாம். அதுக்கு இந்த கோல்ட் லீஃப் பேப்பரை எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸோட 4 சைட்ஸ்லையும் மாட் பாச் க்ளூ அப்ளை பண்ணி இந்த கோல்ட் லீஃப் பேப்பரை ரேண்டம் டிசைனில் ஸ்டிக் பண்ணலாம். கோல்டு ஃப்ளேக்ஸால 4 சைட்ஸும் ஸ்டிக் பண்ண பிறகு மெட்டாலிக் கோல்டு கலரால பாக்ஸோட டாப் அண்ட் பாட்டம் பார்ட்டை பெயிண்ட் பண்ணிட்டு வார்னிஷ் அப்ளை பண்ணி பண்ண ஒர்க்கை சீல் பண்ணிடலாம். ஃபைனலாக ஜுவல் பாக்ஸ் இன்சைடில் ஃபெல் ஷீட் ஆர் ஃபோம் ஷீட்டை ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். ஒரு டாய் பாக்ஸை அஸ்தட்டிக் லுக்கில் ஜுவல் பாக்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐடியாவில் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களோட க்ரியேஷனோட பிக்சரை என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்க்கு டேக் பண்ணுங்கள். அப்புறம் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.